பிரைஸ் தி லார்ட். இன்று கூட தேவனுடைய வார்த்தை என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, தேவனுடைய வார்த்தை என்பது சீனாய் மலையிலே தேவதூதர் மூலம் மோசேக்கு வழங்கப்பட்ட வார்த்தை என்று எபிரேயர் 2:2 சொல்லுகிறது. மற்றொன்று, தேவனுடைய வார்த்தை என்பது நற்செய்தியின் வார்த்தை என்று எபிரேயர் 4:2 சொல்லுகிறது. இந்த நற்செய்தியின் வார்த்தை யோசுவா மற்றும் காலேபின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவ்விசுவாசினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது கிறிஸ்தவர்களாக நாம் அந்த நற்செய்தியின் மகா சுவிசேஷமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முதலில் அறிவிக்கப்பட்டு பின்பு அவர் பேசுவதை கேட்டவர்களால் நமக்கு வழங்கப்பட்டதாக என்று எபிரேயர் 2:3 சொல்லுகிறது. நான்காவது, தேவனுடைய வார்த்தை என்பது தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் பேசிய வார்த்தை என்று எபிரேயர் 1:1 சொல்லுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமாக எழுதப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நாம் வாசிக்கும் போது அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தேவ வார்த்தை என்ன செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 3 என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியார் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் வனாந்தரத்தில் கோபம் மூட்டியது போல உங்கள் இருதயத்தை கழுதப்படுத்தாதீர்கள் என்று எச்சரிக்கிறது.